இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் எகிப்திலிருந்து இப்போ பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. முதல் தடை அவங்களுக்கு எதுதான்? ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கிள், ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் டு எஜிப்சியன்ஸ், டு இஸ்ரேலைட்ஸ். இஸ்ரவேலுக்கு முதல் தடை எதுதான்? முதல் தடைய பெருந்தடை செங்கடல் தான். பாவி பையன் அங்கே இருந்தாலும் நாங்கள் பாட்டு கொம்மட்டி காய்களை தின்னுட்டு ஏதோ அரை வயிற்றுக்கு சோறை தின்னுட்டு செங்கலை எடுத்துட்டு சீரழிஞ்சிட்டு கிடந்துருப்போம். இங்கே வந்து முழுசா முக்கி கொல்ல போகிறானே. மோசை மேலே முறுமுறுத்துட்டான்ல. ஃபஸ்ட் எடுத்தோடனே முறுமுறுப்புறான். என்ன முறுமுறுக்கிறான்? கொண்டு வந்து இப்படி சமுத்திரத்து முன்னாடி நிப்பாட்டிட்டான். பின்னாடி திரும்பி பார்த்தா தூரத்தில் சவுண்ட்ஸ் ஆஃப் கூப்ஸ், காலடி அந்த குழம்பினுடைய சத்தங்கள் கேட்குது, குதிரைகளுடைய சவுண்டு கேட்குது, சமுத்திரத்தை ரதங்களுடைய சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான். இங்கிட்டு போனா கடல்ல முங்கி சாகணும், பின்னாடி திரும்பினா அவங்கிட்ட சாகணும். இப்படி வந்து நம்மளை நிராயுதபாணியா நிறுத்திட்டானே. கர்த்தர் அப்படியெல்லாம் உன்னை நிராயுதபாணியாக நிறுத்துற தேவன் அல்ல. உன்னை கொண்டு போய் பெரும் தடைக்கு முன்பாக நிறுத்தி உன்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. பெரும் தடைக்கு முன்பாக நிறுத்தி உன்னை தலை குனிந்து போகும்படி உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. சங்கீதக்காரர் அழகா எழுதுகிறான் பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 77:19 வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் தேவன் அவர்களை செங்கடலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்? ஏன் இவ்வளவு பெரிய தடை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளினுடைய பாதை இருக்கிறது. தடைகளுக்குள்ளாக தான் பாதைகள் உண்டு. தடைகளுக்குள்ளாக தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. தடைகளுக்குள்ளாக தான் கர்த்தருடைய அடிச்சுவடுகள் உண்டு. சங்கீதம் 77:19 சொல்லுகிறது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களும் இருந்தது, உம்முடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் கதறான். ஐயோ சமுத்திரம் நம்மளை முழுங்க போகுதேன். ஆனா மோசைக்கு மாத்திரம் தான் தெரியுது. மோசை பார்க்கிறான், விசுவாசத்தின் கோலை தன்னுடைய இருதயத்தில் கொண்டவனாக இருக்கிறான். சமுத்திரத்தை பார்க்கும்போது தேவன் அவனோடு பேசுகிறதை கேட்கிறான். தேவன் பேசுகிற மாத்திரத்தில் அவருடைய உள்ளார்ந்த கண்கள் திறக்கப்படுகிறது. சமுத்திரத்துக்குள்ளாக பாதை வகுத்திருக்கிற தேவனுடைய காலடி தடங்களை பார்க்கிறான். விசுவாசத்தோடு நிற்கிறான். என்ன வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அடுத்த கட்டளை அடுத்து சொல்லுகிற வரைக்கும் பொறுமையோடு நிற்கிறான். ஆனா பின்னாடி இருக்கிறவனுக்கெல்லாம் இதை பார்க்க முடியல. அவர்களுக்கோ காலடி தடங்கள் தெரியாமல் போனது. அவர்களுக்கோ கர்த்தருடைய காலடி தடங்கள் தெரியாமல் போனது. பாதை தெரியாமல் போகுது. பாதை எங்க தான் இருக்குங்க? சமுத்திரத்துக்குள்ள தான் இருக்கா. உமது வழி, கர்த்தருடைய வழி கடலிலும் அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்கள் தான் இருக்கிறது. மோசே விசுவாசத்தோட பார்க்கும்போது கண்டுபிடித்து விட்டார். மோசையோடு கூட இருந்த யோசுவா கண்டுபிடிக்கிறான். ஆனா பின்னாடி இருக்கிற அத்தனை லட்சம் ஜனங்கள் பாருங்க, மோசையை போக்கஸ் பண்றதுனால தான் பிரச்சனை. மோசையும் யோசுவாவையும் போக்கஸ் பண்ணா நிச்சயமா விழுந்து போவாங்க. பாருங்க, போக்கஸ் யார் மேல இருக்கணுங்க? மோசைக்கு முன்பாகி ஒரு அதரிசனம் உள்ள தேவன் நடத்துகிறாரே, மோசையை கரம் பிடித்திருக்கிறாரே, அருபியாய் அவர் மீது இருக்கும் என்றால் நம்முடைய கண்களும் பாதையை கண்டுகொள்ளும். தடைகளின் கூட நாம் அந்த பாதைகளை கண்டுபிடித்து செல்ல முடியும். கர்த்தருடைய வார்த்தை அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. நம்முடைய வழி தடைகளுக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய பாதைகள் திரண்ட தடைகளுக்குள்ளாக இருக்கிறது. தடைகளை பார்க்கிற மனுஷனே, தடைகளை பார்க்கிற மனுஷியே, பயப்பட வேண்டாம், தலை குனிந்து போக வேண்டாம். நம்முடைய பாதை கடலுக்குள்ளாக மாத்திரமல்ல, திரண்ட தடைகளினூடாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு எத்தனை தடைகள் உண்டு? மிஞ்சி போனால் 1, 2, 3. இங்கே என்ன வாசிக்கிறோம்? உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்கள்லாம், திரண்ட தடைகள் தான் அவருடைய பாதைகளில் இருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன செய்யறது இல்லை, விசுவாச கண்களை திறக்கிறது கிடையாது. உமது காலடிகள் என்ன செய்யாமல் போயிடுச்சு? சொல்லுங்க, யாருக்கு தெரியாமல் போயிடுச்சு? ஃபாலோ பண்ணுகிற மோசையை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. மோசையை ஃபாலோ பண்ணுற மாத்திரம், மோசை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்ற அறிக்கையிட்டு அவன் தேவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் கண்ணும் தெரிஞ்சிருக்கான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை எப்படிப்பட்டது, எத்தனையாக இருக்கிறது? எத்தனை தடை இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் போனால் போதும். சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஆத்தும கண்களை திறந்துடலுங்கப்பா. இந்த தடைகளுக்குள்ளாக உங்களுடைய பாதைகளை நான் பார்க்கட்டும், உங்களுடைய காலடிகளை நான் பார்க்கட்டும்னு சொல்லுங்க. எத்தனை வயசுல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் போல எங்களுடைய ஃபோக்கஸ் எங்களுடைய பாஸ்டர் மேலே வேணாம், எங்களுடைய பிரதர் மேலே வேணாம், எங்களுடைய ஊழியக்காரர்கள் மேலே வேணாம், எங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் உங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே.